கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். கிராம்ஷ் அழைப்பு ஊழியம் நடத்தும் வாரம் ஒரு சாட்சி. இந்த வாரம் சென்னை வேசற்படியில் வசிக்கின்ற சும்மர் அவர்கள் அவர் தேவன் வார்த்தையை செய்த நன்மையும் அதிர்ஷ்டம் பற்றியும் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அதை பற்றியும் நமக்கு இதே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். வாங்க கேட்போமா? சோத்திரம் பிரதர். சோத்திரமா? கர்த்தருக்கு சோத்திரம். சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்குங்க பிரதர்? கர்த்தருடைய கிருபையா நல்லா இருக்குங்க. சொல்லுங்க பிரதர். இப்போ ஏசப்பா உங்களை எப்படி தொட்டாரு, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அதை இதை பார்த்துக்கணும் எனக்காகவும் இதை பார்த்துக்கணும் நேயர்களுக்காகவும் சொல்லுங்க பிரதர். கர்த்தர் என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். 1995 வருடத்தில் எனக்கு 15 வயசு இருக்கும்போது என் தாயும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா இறந்த பிறகு என்னை கேட்க யாருமே இல்லை. கூட பிறந்த 2 சகோதரர்கள், எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, நடுவில் நான் தான் இருக்கேன். ஆனால் பாருங்கள், எங்கள் அப்பா அம்மா இறந்த பிறகு எங்களை பார்க்க யாருமே இல்லை. எல்லோ சொந்த பந்தங்கள் இருந்து கூட எங்களை அரவணைக்க யாருமே இல்லை. ஆனால் எங்கள் இஷ்டம் போல தான் நாங்கள் 3 பேருமே வாழ்ந்தோம். நாங்கள் 3 பேருமே என்ன சொன்னோன்னா, நீ நான் செய்கிறது நீ என்னன்னு கேட்காத, நீ சொல்கிறத நான் என்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் வாழ்ந்தோம். ஆனால் இப்படி தான் பாருங்கள், ஒரு 10 வருஷம் அப்படியே தான் வாழ்ந்தேன். எனக்கு 15 வயசு இருக்கும்போது அப்படி இருந்து திருமண வயது வந்தது. இன்னும் திருமண வயது வந்த பிறகு என் பெண் கொடுக்க யாருமே. ஏன் எனக்கு பெண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால், அவன் பயங்கரமான ஒரு குடிகார். பயங்கரமாக குடிச்சிட்டு நான் எந்த இடத்துல வசிக்கிறேனோ அதே இடத்துல குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பேன், சகதியில் விழுந்து கிடப்பேன், சேத்துல விழுந்து கிடப்பேன். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த உர பாக்கெட்டு சாராயம், மாதாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பந்து சாராயம், பட்டை சாராயம் அப்படின்னு அநேக மதுபானங்களை குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பேன் என் வாலிப நாட்களில். அப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாருமே பெண் கொடுக்க முன் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இவனுக்கு ஒரு பெண்ணு பயங்கர ஒரு குடிகாரனா இருக்கிறானே, போதக்காரனா இருக்கானே, இவனுக்கு எப்படி நம்ம பெண்ணு கொடுக்குறது, நம்ம பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு பெண் கொடுக்கல. அப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்தது. வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், கொண்டு வருவேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார சம்பளம் தான் வாங்குவேன். வாரத்தில் வந்து 400 ரூபா 500 ரூபா வாங்குவேன். ஓட்டி செய்வேன், நைட்டு வேலை செய்வேன், காலைல 6 மணிக்கு போய் செய்வேன். இதெல்லாம் செஞ்சு திங்கக்கிழமை அடுத்த நாள் காலையில் 10 ரூபா பாக்கெட்டில் இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தாலே போதும் பயங்கரமாக குடிச்சிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலுமே பயங்கரமாக குடிச்சிட்டு எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை வேலைக்கு போகும்போது யாருக்குன்னா 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வீடு விட போய் பிச்சை கேட்பேன். ஆனால் பாருங்க, அப்படிதான் இருந்த என்னோட வாழ்க்கையில திருமணத்தின் மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ற வயசுல கல்யாணத்துக்கு பெண் கொடுக்காத சூழ்நிலை ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி நான் உனக்கு பொண்ணு கொடுக்குறேன், ஆனால் நீ சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, சரி இப்போதைக்கு நமக்கு கல்யாணம் நடந்தா போகணும், ஏன்னா கல்யாண வயசு வந்துடுச்சு, அப்புறம் நம்ம கல்யாணமே ஆகாம போயிட்டா என்ன பண்றது. அதனால நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள என்னன்னா, சரி இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம வேலையை நம்ம காட்டலாம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் போல வாழலாம், அதுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கை வாழலாம், யார் நம்ம என்ன கேட்க போறது அப்படின்னு சொல்லிதான் திருமணத்துக்கு நான் சம்மதிச்சேன், சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னேன். ஆனா பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு சர்ச்சுக்கு என்ன வான்னு கூப்பிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு 1 மாசம் போக ஆரம்பிச்சேன். அந்த சர்ச்சுக்கு போக 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 அந்த பழைய வாழ்க்கை என்னை விட்டு போகல, கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள அப்படியே இருந்தது. ஆனா ஒரு நாள் பாருங்க, அந்த வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிச்சு. சர்ச்சில் அந்த வார்த்தைகள் அங்கே பாஸ்டர் வந்து கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட முகமுகமா பேச ஆரம்பிச்சது. அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் கொஞ்சமா காதுல கேட்க 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 எனக்குள்ள இருந்த அந்த பழைய வாழ்க்கைலாம் என்னை விட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. முதல்ல என்னை விட்டு விலகி போனதுன்னா, முதல்ல எனக்கு வந்து அநேக ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நிறைய பேர். ஏன்னா நான் பஜார்ல குடோன் ஸ்ட்ரீட்ல வேலை செய்யறேன். பஜார்ல வந்து நிறைய இடத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய இடத்துல இருந்து ஆளுங்கள் வருவாங்க. நிறைய இடத்துல இருந்து இப்போ அம்பத்தூர், ஆவடி, போல நிறைய இடத்துல தாம்பரம், அது மாதிரி நிறைய இடத்துல வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருத்தர் கூட போய் தண்ணி அடிப்பேன், சரக்கு அடிப்பேன். நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அப்படி இருந்தேன்னா முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு
விலகும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண வச்சார். அப்புறம் எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க, வாடா ஒரு கட்டிங் போடு, சருகை சாப்பிடலாம் வான்னு என்ன கூப்பிடுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் வரலப்பா, நான் ஏசப்பா பிள்ளை ஆகிட்டேன். நம்ம என்னதான் வந்து அதை விட்டு விலகி போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஏன்னா முதல்ல ஆண்டவர் என்னை விலகினதுக்கு முதல்ல ஆண்டவர் என்னை எடுத்து போட்டுக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் இன்னைக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட பேசுவேன். அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், அவங்களும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இவன் ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டான், இவன் சரக்கு அடிக்க மாட்டான், இவன் இப்போ தகாத வார்த்தைகளை பேச மாட்டான் அப்படின்னு இன்னைக்கு கூட என்னை பார்த்தா கூட அவங்க ஆச்சரியத்தோடு வைப்பாங்க. ஆனால் ஆண்டுக்குள்ளே அவங்களும் வரணும், நான் மட்டும் வந்துட்டேன், ஆண்டுக்குள்ளே அவங்களும் வரணும். சொல்லுங்க. அதுக்கப்புறம் திருமணம் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் எப்போ பிரதர்? நான் ஞானஸ்தானம் வந்து எடுத்துகிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். 2 மாதம் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த போதை பழக்கம் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு சொல்லிக் கொடுக்குப்பான்னு கேட்பேன். ஆண்டவர்கிட்ட எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஆண்டவர்கிட்ட எனக்கு பைபிள் படிக்க வச்சார். பாட்டு பாட தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, வசனத்தை எங்கேன்னு தேடி வாசிக்க தெரியாது. எனக்கு ஆண்டவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு 2 பொண்ணு ஒரு பையன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு குறைவு இல்லாமல் ஆண்டவர் அவ்வளோ அழகாக நடத்திடுவார். 3 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் ஆண்டவர் நல்லா வழி நடத்திட்டு வர்றாரு. அது இல்லாமல் நான் இருந்த ஏரியா வந்து வியாசார்பாடி ஏரியா. இந்த வியாசார்பாடி ஏரியாவில் ஒரு தாய், அதாவது ஒரு அப்பா அம்மா இறந்துட்ட பிள்ளை எப்படி இருப்பான்? ஒன்று அவன் போகிறதுனா ரவுடியாக இருக்கணும், இல்லைன்னா அவன் திருடனாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த வியாசார்பாடி பகுதியில் என்னை எடுத்து தூக்கினார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா, ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைனா பிராந்தி கடை எங்கே, உர பாக்கெட்டு எங்கே, பட்டசாரம் எங்கன்னு தேடி அலைஞ்சு என் கால் இன்னைக்கு ஆண்டோடைய கைப்பிடி எடுத்துக்கிட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போய் ஆண்டோடைய எனக்கு செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், ஆண்டோடைய எங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகள், அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், பட்டி தொட்டி ஊருக்கெல்லாம் போய் சொல்லிட்டுவேன். என்னென்று நான் எங்கெங்கெல்லாம், அதாவது நான் துன்மார்க்கமாக இருக்கும்போது நான் எங்கெல்லாம் சுற்றணும், என் கால் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஆண்டவர் பற்றி, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இப்படிப்பட்ட ரகசியம் செஞ்சார், என் சாட்சி அநேகருக்கு சொல்லிட்டு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அநேகருக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா, என்னை போல தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு திருட்டு பையனாக இருக்கும், இல்லை கேடி பையனாக இருக்கும், இல்லை ரவுடிஸ் பையனாக இருக்கும். அவனோட வாழ்க்கை கொஞ்ச காலத்தில் முடிச்சு போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் என்னை விடலை, ஆண்டவர் என்னை கைத்தி கொள்கிறார். அதுபோல் பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைங்க இருக்குமே. அதனால தான் அநேக இடத்துல போய் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்திருக்காரு, நீ 3 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. இது போல் நிறையா சாட்சிகள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா வேலை ஸ்தலத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து 2000 தான் சம்பளம், மாதத்துக்கு 2000 3000 சம்பளம். ஒரு மாதம் கூட நான் முழுசாக சம்பளமே வாங்கிட்டு ஒரு மாதம் கூட வாங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே வாங்கிட்டு அநேக நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் உலகமே. அநேக நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு இப்போ ஓனர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் வாங்குவேன். 10ஆம் தேதி ஒரு அட்வான்ஸு, 15ஆம் தேதி ஒரு அட்வான்ஸு, 20ஆம் தேதி ஒரு அட்வான்ஸு, இதுபோல் அட்வான்ஸ் வாங்கி ஃபுல்லாக தண்ணி அடிப்பேன். ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து தண்ணி அடிப்பேன். ஆனால் கடைசியில் நான் சம்பளம் வாங்க போக பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் வாங்க 150 ரூபா, இல்லைன்னா மேக்ஸிமம் 150 ரூபா இல்லை 100 ரூபா, அப்படி தான் என்னுடைய சம்பளம். திரும்பவும் இந்த சம்பளம் வாங்கும்போது அடுத்த மாதம் சம்பளத்தில் ஒரு 2000 ரூபா 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி நண்பரோடு சேர்ந்துட்டு குடிச்சிட்டு இருந்த நாட்களில் ஆண்டவர் என்னை தொட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தான் வசனத்தை படிக்கும்போது தான் வசனம் எனக்கு சொன்னிச்சு, மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆகுது. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்ச வசனம், ஆனால் அன்னைக்கு தெரியல வசனம். ஆண்டவர் நான் என்னைக்கு ஏற்றுக்கணுமோ, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு தான் இருந்துச்சு. ஆண்டவர் முழுமையாக நான் ரட்சிப்புக்குள்ள வந்தது எப்போதுன்னா
ஒரு நாள் என்ன பண்ணேன், தண்ணி அடிச்சுட்டேன், பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு அன்றைக்கி ஈஸ்டர்னு நினைக்கிறேன், குட் ஃப்ரைடே. ஓகே பிரதர். குட் ஃப்ரைடே அன்றைக்கி ஈஸ்டர் அன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டேன். ஒரு ஆவி எனக்குள்ளே பேசிகிட்டு இருக்கு. இது எப்போ பிரதர், கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்லை கல்யாணத்துக்கு? இல்லை, கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். அப்பவும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். அப்போ ஒரு ஆவி எனக்குள்ள பேசுது, நீ ஏசப்பா புள்ள தானே, நீ ஆண்டவருக்கு பிரியமான புள்ள தானே, நீ ஏன் குடிச்ச ஆமா, நீ செத்து போயிடு. அதாவது எப்படின்னா கிணத்துல வந்து செத்து போயிடு, மரத்துல அது ட்ரெயின்ல போய் மாட்டிக்கோ. அதாவது அங்க யாருமே இல்ல. ஆமா, நீங்க அந்த வாய்ஸ் கேக்குது. இல்ல இருக்காங்க. நான் அப்போ வந்து டிராவல்ல வரேன், பஸ்ல வந்துட்டு. பஸ்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அது விழுப்புரம் பக்கம் எங்க ஊர். எங்க ஊர்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். எங்க ஊர் கஞ்சனூர். அங்கிருந்து நான் விழுப்புரத்துக்கு வரணும். விழுப்புரத்துல இருந்து வேற பஸ் பிடிச்சி வேற ஊருக்கு போகணும். ஓகே பிரதர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிசாசு என்னோட 1 மணி நேரம் பேசுது. எல்லாமே என்னை சுத்தி ஆளுங்க இருக்காங்க. பஸ்ல எவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆமா, ஆளுங்க இருக்காங்க. அதெல்லாம் என் காதுல பேசிக்கிட்டே வருது. செத்து போயிடு, தண்ணியில விழுந்துரு, கிணத்துல விழுந்துரு, குட்டையில விழுந்துரு, லாரில போய் மாட்டிக்கோ, ட்ரெயின்ல போய் மாட்டிக்கோன்னு பேசிக்கிட்டே வருது. நான் என்ன பண்ணேன், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டேன். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினோடனே அப்போ நான் சிதம்பரத்துக்கு போகணும். அப்போ என்னோட வேலை அப்படிப்பட்ட வேலை. மாசத்துல 15 நாள் 20 நாள் வெளியூர் சுற்றி. அப்படிப்பட்ட வேலை இருக்கும்போது அந்த பிசாசுன்னு சொல்ல இப்போ தெரியுது. இப்போதான் பிசாசுன்றேன், அப்போ எனக்கு தெரியல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ என் காதில் பேசிக்கிட்டே இருக்குதுங்களா. அப்போ நான் என்ன பண்ணேன், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் என்னோட சூட் கேஸையும் என்னோட பேக்கையும் நான் கீழே வச்சுட்டு எதுக்கோ தான் தலையை இப்படி நிமிர்ந்து இப்படி பார்த்தேன். தலையை இப்படி நிமிர்ந்து பார்த்தோன்னே ஒரு வசனம் இருந்தது, மகனே திடன்கொள், பயப்படாதே நான் உண்டேன். அந்த வசனத்தை நான் படிச்ச உடனே எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கருப்பா போன மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு கருப்பா ஒரு உருவம் போச்சு, அதை நான் உணர்ந்தேன். உடனே அந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லயே என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஒப்புறாங்க. இது எப்போ 2011 வருஷம். ஆமா 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 2011 வருஷத்துல போய் நடந்தது. ஆனா அன்னைக்கு என்ன பண்ண, அந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லயே ஆண்டவர்கிட்ட ஒப்புறாங்க. ஆண்டவர், இனி நான் உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய மாட்டேன். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு அழுதேன். அதுலேருந்து இது ஆயிடுச்சு. இன்னைக்கு 2025, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த சிந்தனையும் இல்லை, அந்த எண்ணமும் இல்லை, அந்த யோசனையும் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறார். நான் நிறைய சாட்சிகள் இருக்கு. நான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள சாட்சி. அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் இறந்து போனார், எனக்கு மூத்த அண்ணன் இறந்து போனார். அதுக்கப்புறம் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனையும் ஆண்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன். அவனும் ஆண்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன். அவன் இன்னைக்கு இப்போ மனைவி மக்களோட அவனும் ஆலயத்துக்கு போவான். அவனும் ஒரு ஊழியம் செய்கிறான். ஆண்டவர் அவனையும் தொட்டிருக்காரு. பாருங்க, நான் ஒருத்தன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, என் கல்யாணத்தின் நிமித்தமாக நான் ஏற்றுக்கொண்டதுனால, அதனால ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு என் வம்சம், என்னுடைய குடும்பத்தையே எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓகே பிரதர். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ உங்க அண்ணன் இருக்காருல்ல பிரதர்? ஆமா, அண்ணன் வந்து அண்ணனுக்கு உங்களை மாதிரி தான் பழக்கம் எல்லாமே இல்ல. அண்ணனுக்கு வந்து என்னன்னா கெஞ்சி அடிக்கிற பழக்கம் இருந்தது. அவரு வந்து எப்படின்னா பயங்கரமா கெஞ்சா அடிச்சுட்டு அது மூலிகை, அந்த கெஞ்சாவோட அந்த பவர் மூலிகை போயிட்டு நடந்தே கேரளாவுக்கு போயிட்டார். இது வந்து 2004 வருஷம். நீங்க அப்ப நீங்களும் வந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளல? ஆமா, அப்ப நானும் தெரிந்து கொள்ளல. 2004 வருஷம் இது போல அவர் எங்க போனாருன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆளே காண போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் லெட்டர் வந்துச்சு. ஒரு நாள் லெட்டர் வந்த பிறகு அண்ணன் வந்து கேரளாவில் இருக்காருன்னு சொன்னாங்க. கேரளா குமிளி அங்கே இருக்காரு சொன்னாங்க. அப்புறம் நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். அப்போ தான் அவரோட பழைய போட்டா காட்டினாங்க. அவர் இங்கே இந்த ஆசிரமத்தில் வரும்போது எப்படி இருந்தார். அந்த ஆசிரமத்தில் போனோன்னா வெறும் தாடி, வெறும் தலையெல்லாம் முடி, வெறும் ஃபுல்லாக தாடி அப்படி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் இப்போ இருக்கிற தோற்றத்தை காட்டினாங்க. நல்லா அழகாக சூப்பராக இருந்தார். அதெல்லாம் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணார், அங்கே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அங்கேயே தான் இருந்தார், ஆசிரமத்தில் இருந்தார். அது ஆசிரமம் கிறிஸ்டின் ஏசப்போட இதுதான். ஆமாம், அந்த ஆசிரமத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னார், நான் சென்னைக்கு வரேன்னு சொன்னார். நான் சொன்னேன், வேண்டாம், நீ இங்கே தான் இருக்குது, நல்லா இருக்குது, இங்கேயே இரு, நான் வந்து பார்த்துட்டு போகிறேன், வருஷத்தில் 2 முறை 3 முறை வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் சென்னைக்கு வரேன். சரி, சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே ஒரு மாதம் இருந்தார். ஒரு மாதம் திரும்பி மறுபடியும் அங்கே போயிட்டார், கேரளாவுக்கு போயிட்டார். அப்புறம் திருப்பி என்ன செஞ்சார்ல, ஒரு 4 மாதம் கழிச்சு நான் சென்னைக்கு வரேன்னு சொன்னேன். அப்புறம் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து திரும்பவும் என்ன பண்ணார், பழைய நண்பர்களை பார்க்க ஆரம்பிச்சார். ஓ சரி. பாருங்க, நான் முதல்ல சொன்னல, இந்த நண்பர்களை தான் ஆண்டவர் என்ன முதல்ல தெரிந்து கொண்டார், எடுத்து போட்டாருங்க. மறுபடியும் பழைய நண்பர்களை அவர் பார்த்து பேசுறதுனால பழைய நண்பர்கள்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணாங்க, அவர் மறுபடியும் அவருக்கு என்ன பண்ணாங்க, அவர் கெஞ்சா பழக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திரும்ப அந்த கெஞ்சா பழக்கத்தை அவர் மறுபடியும் அவர் சாப்பிட்டாரு, மறுபடியும் தண்ணி அடிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் காலம் அப்படியே என்ன பண்ணாரு, அப்படியே ரோட்டில் என்னென்ன கிடக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கடையில் அது மூலியமாக என்னென்ன காசு போடுதோ அதில் போதை பண்ண ஆரம்பிச்சார். இப்படியே இருந்து தான் அப்புறம் ஒரு ஜுரம் வந்துடுச்சு. அவர் அந்த அது கையெல்லாம் எடுக்கிறாரு இல்லை, அங்கங்கே குப்பை அது கையை கழுவாமல் அப்படியே சாப்பிட்டதுனால அந்த ஜுரம் வந்து மூளை கட்டி 2015 வருஷத்தில் அவர் இறந்துட்டார். அப்புறம் தம்பி அவன் ஆலயத்துக்கு போனான். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ இவ்வளோ நேரம் சாட்சி சொன்னீங்க சார், இன்னும் எதனா சாட்சி சொல்லாமல் விட்டீங்களா? இன்னும் சாட்சி இருக்குது. அதாவது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அநேக முறை எனக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வரும்படி நிறைய பேர் வந்தாங்க, கூட சுற்றினாங்களே இல்லையா, நண்பர்கள். அப்புறம் நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு போனால், சாவுக்கு போனால், இல்லை கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடு, இது வந்து ஸ்மெல்லு வராது, இது போதை உடனே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நான் ஒரே ஒரு இந்த மாதிரி தான் சொல்லுவேன், சப்பா நான் உங்களுடைய பிள்ளையாயிட்டேன், நான் திரும்ப அந்த பழக்கத்துக்கு நான் போகக்கூடாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். அது எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், அது என்னை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போச்சுன்னு எனக்கு தெரியும், நான் என்னை எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியும். இப்போ நான் எந்த இடத்துல விழுந்து கிடந்தேனோ என்னோட தெருவில், நான் இப்போ இருக்கிறலாம் வீடு, அந்த வீட்டு தெருவில் எங்கே நான் விழுந்து கிடந்தேனோ அதே இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கேன். சூப்பர். ஏன்னா முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து அநேகர் வந்து என்னை திட்டுவாங்க, சவிப்பாங்க, இது பிள்ளையா, இது சாவாமல் இருக்குது அப்படின்னா, அவ்வளோ துன்மார்க்கமான வார்த்தைகள், அவ்வளோ துன்மார்க்கமான செய்திகள் அப்படி இருந்தது என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்தாரோ அது எல்லாம் எனக்கு விலகிச்சு. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு நாளும் திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுறது தான் எனக்கு அது திரும்ப அந்த பழைய வாழ்க்கை வேண்டாம், திரும்ப பழைய வாழ்க்கை. ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு இப்போ அந்த வாழ்க்கையில் வந்து இருக்கும்போது கடன் வாங்குவேன், சரக்கடிக்க கடன் வாங்குவேன். அப்போ காசுக்கு குறைவில்லை, பணம் எல்லாருக்கிட்டையும் ஒரு 100 வாங்கினா பணம் வாங்குவேன். ஆனால் இப்போ இல்லை, காசு இல்லை, காசு குறைவு தான். ஆனால் மனசு நிறையா இருக்குது. ஆண்டவர் நல்ல நிம்மதி கொடுத்துருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை. அதாவது அன்னன்னைக்கு தேவைகளை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, எந்த குறைவும் இல்லாமல் செஞ்சுருக்காரு. அதனால தான் அநேக இடங்களில் கூட இந்த கல்யாணம், இந்த காது குத்து, இந்த இறந்துட்டாங்கன்னா கூட சில இடங்களில் நான் போட்டு தவிர்த்துருவேன். என்னோடய வீட்டில் அவங்க வீட்டை மாற்றாங்க, என்னோடய ஒய்ஃப் அவங்கள அனுப்பிச்சு நீங்கள் இது என்னன்னு வந்து பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான சொந்த பந்தமாக தான் நான் போவேன். ஏன்னா அங்கே போனால் பழைய ஃப்ரெண்டுங்கள்லாம் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, 13 12 வருஷம் ஆகுது ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறதுனால, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் யாரும் நம்மளை இப்போ அப்படின்னு கேட்குறதில்ல. ஆரம்பத்தில் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஆரம்பத்தில் கேட்பாங்க, இப்போல்லாம் யாரையும் கேட்கறதில்ல.
ஏன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னன்னா இப்போ ஒரு ஆண்ட்ரோ பிள்ளையா மாறிட்டாரு, ஏசப்பாவோட பிள்ளை, அதனால இவர் அதெல்லாம் தொட மாட்டாரு, அதை பார்க்கவும் மாட்டாரு அப்படின்னு பாருங்க. அது உலகமே பாருங்க அந்த அங்கீகாரம் கொடுக்க பார்த்தீங்களா. ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா பிள்ளை இவர் தொட மாட்டாரு, அதை பார்க்க கூட மாட்டாரு. அதுதான் நம்மளோட ஆண்டவர் செய்கிறார். ரொம்ப நன்றி பிரதர். உங்களோட சாட்சியை இந்த நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கோம். எனக்கு வந்து கேட்கும்போது பிரோஜனமாக இருந்தது. கண்டிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துக்கிற நேயர்கள் சகோதர சகோதரிகளே, நம்ம அங்கிள் பிரதர் சொன்ன சாட்சி உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சாட்சி அடுத்த வாரம் நான் உங்களோட கொண்டு வருகிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது என் சாமுவேல்.